எவ்ரிபடி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பத்தின நன்மைகள் தான். தேங்காய்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். இப்ப தேங்காய்ல வந்து பால் எடுத்து நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம். 2 நாளைக்கு ஒரு தடவ, 3 நாளைக்கு ஒரு தடவ அந்த மாரி நீங்க தேங்காய் பால் குடிச்சிட்டு வரலாம். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா, சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இந்த தேங்காய் பால்ன்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் குடிச்சீங்க அப்படின்னா, உடல் சூட்ட தணிக்கும். அல்சர் ப்ராப்ளம் பிளஸ் வந்து குடல்ல புண்ணு இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த தேங்காய் பால் வந்து சரி செய்யும். ஸோ நெறைய பேரு கண்டிப்பா இந்த தேங்காய் பால் குடிச்சிட்டு வாங்க. அண்ட் நீங்க வெளியில எங்கேயாச்சும் போறீங்க, உங்களுக்கு வாமிட் வர மாரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, இளநீர் கிடைக்கும். ஸோ அந்த இளநீர் வாங்கி குடிச்சிருங்கங்க. அந்த மாரி இளநீர் குடிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வாமிட் வர்றது கண்ட்ரோல் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இளநீரோட தேங்காய் வந்து உள்ள குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த தேங்காவும் சாப்பிட்டு வாங்க. அண்ட் இளநீர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, இந்த மஸ்கிட்டோவால வர பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். அண்ட் அது மட்டும் இல்லங்க, இந்த தேங்காய் பால ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உடம்புல ஃபேட்டி ஆசிட்ஸ ரொம்ப குறைக்கும். கொலஸ்ட்ரால கம்மி பண்ணி, பிளட் ஃப்ளோ நல்லா இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். எலும்பு சத்துக்கள் இதுல நெறைய இருக்கு. ஸோ அதனால ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் குடிச்சிட்டு வாங்க. அண்ட் வறட்டிருமல் மாரி இருக்கிறவங்க தேங்காய் பாலோட ஒரு ஸ்பூன் வந்து கசகசா பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வறட்டிருமலும் சரியாகும். ஸோ இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த தேங்காய் வந்து யாருமே பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ ஓரளவு கொஞ்சமாவது வந்து ஒரு 10 சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தேங்காய் டெய்லி ரெகுலரா சும்மா கூட வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு வாங்க. அவ்ளோ நன்மைகள் இருக்கு அந்த தேங்காய்ல. தேங்க் யூ.